அருள்மிகு அஷ்டோத்திரவல்லி உடனுரை அருள்மிகு நூற்றெட்டீஸ்வரர் திருக்கோயில். ஓம் குருவே சர்வலோகானாம் விசஜே பவரோகேனாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நமஹ. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் கணானந்த்வா கணம் விமாமஹே கவிம் கவினாமுபஸ்ரவஸ்திரவம் ஜேஷ்டராஜாம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வத ஆனஸ்மின் உதபீசீத சாதனம். திருக்கோயில் சென்னைக்கு வடக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னேரிக்கு அடுத்த சின்ன காவணம் கிராமம் பழவேற்காடு சாலை அருகில் அமைந்துள்ளது. இத்தலமானது ஏர் அழிஞ்சல் எனப்படும் சிறப்பு வாய்ந்த ஸ்தல விருட்சமாக உடையது. அகத்திய மாமுனிவர் காசி யாத்திரை மேற்கொண்டு இவ்வழியே போகும்போது இவ்வூரில் 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த வேத விற்பனர்கள் உள்ளதை அறிந்து இவ்வூரில் ஓய்வு எடுக்க தங்கினார். அன்று இரவு சிவபெருமான் அகத்திய மாமுனிவர் கனவில் தோன்றி, நீ காசிக்கு வரவேண்டாம், இங்கே தங்கி ஏர் அழிஞ்சல் மரத்தடியில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தால் காசிக்கு சென்றால் என்ன பயன் கிடைக்குமோ அந்த பலன் இத்தலத்தில் கிடைக்கும் என்று கூறினார். இறைவன் அருளியபடி அகத்தியர் ஆரண்ய நதியில் நீராடி மணல் கொண்டு வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார். இப்படியாக 108 நாட்களுக்கு 108 மணல் லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வணங்கினார். வேதங்களுக்கு அதிபதியாக விளங்கிய விநாயக பெருமானை வணங்க மறந்ததன் விளைவாக 108 நாளில் 108 சிவலிங்கம் பிரதிஷ்டைகளும் ஒன்றாக இணைந்து அங்கோல விநாயக பெருமானாக காட்சியளித்தார். நினைத்த காரியம் நடைபெற அங்கோல கணபதிக்கு வடைமாலை சாற்றுவதாக வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும். இத்தலத்தின் அதிசயத்தை கேள்வியுற்ற நந்திவர்மன் எனும் பேரரசன் புதிதாக சிவலிங்கம் மற்றும் அம்பிகையை பிரதிஷ்டை செய்து அருள்மிகு அஷ்டோத்தீஸ்வரர் என்றும் அருள்மிகு அஷ்டோத்திரவல்லி என்றும் பெயர் இட்டு கோவில் எழுப்பியுள்ளார். பொன்னேரி அந்த தாலுக்காவில் சின்ன காவணம் அந்த வில்லேஜில் இருக்கும். இதுக்கு பழைய பேர் சதுர்வேதபுரம் பேர். அதான் இந்த ஊரில் சுவாமி பேர் சதுர்வேதபுரீஸ்வரர் உடனரை சிவகாமி அம்மன், 2 சுவாமி அம்பாள் மட்டும்தான் முதல்ல இருந்திருக்காங்க இந்த கோவிலில். இந்த ஊரில் ஒரு விசேஷம் தான், இந்த கோவிலில் ஏரேஞ்சல் மரம்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. தமிழில் ஏரேஞ்சல் மரம் பேர், வடமொழியில் அங்கோல விருட்சம் பேர். அந்த அங்கோல மரத்தை பற்றி ஆதி சங்கராச்சாரியர் பக்திக்கு எடுத்துக்காட்டாக சிவானந்த லஹரியில் சொல்லியிருக்கார். இந்த மரத்தில் எப்படி போய் விதைகள் விட்டுதோ, மேக்னெட்டில் இரும்புலாம் எப்படி போய் விட்டுதோ, கடலில் இந்த ஆறுலாம் எப்படி போய் சேருதோ, கொடியெல்லாம் ஏதாவது செடி ஏதாவது பிடிச்சின்னு எப்படி மேலே ஏறிதோ, அது மாதிரி நம்ம மனசு சுவாமியோட பக்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆதி சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார். அதிசய மரமாம் ஓர் அழிஞ்சல் மரம். ஏர் அழிஞ்சல் மரத்தின் வயது சுமார் 2900 ஆண்டுகளாகும். இம்மரத்தின் சிறப்பு என்னவென்றால், பங்குனி மாதத்தில் பூ பூத்து சித்திரை வைகாசியில் பழம் பழுத்து கீழே விழும். கனிகள் கீழே விழுந்த பின்னர் விதைகள் தாமாக ஊர்ந்து சென்று மீண்டும் மரத்தின் மேல் ஒட்டிக்கொள்ளும். இவ்வாறு மரத்தில் ஒட்டிய விதைகளை பிரிக்க முடியாது. அதனால் இதை வேதவித்து என்றும், பிறக்கும் உயிர்கள் மீண்டும் இறைவனிடமே சென்றடையும் தத்துவத்தை எடுத்து காட்டுவதாகவும் இறையம்சம் நிறைந்த விருட்சமாக போற்றுகின்றனர். இப்போ மரத்தில் விதை ஒட்டச்சா பார்க்க முடியாது. அது ஒரே வாட்டி விழுந்த உடனே போய் ஒட்டாது. ஒரு 2-3 நாள் ஆன பிறகு தான் விதை மட்டும் போய் ஒட்டும். அது மரத்தில் அது ஒட்டச்சு யாருனாலும் பார்த்ததில்லை. ஒட்டின பிறகு ஒன்றாக பார்க்கலாம். இப்போ கூட அந்த அதிசயம் நடந்துட்டு. நீங்கள் அஷ்டோத்தீஸ்வரருக்கு நேரடியாக கொடிமரம் உள்ளது. திரும்ப அஷ்டோத்தீஸ்வரர் இந்த அங்கோல கணபதிக்கு எதிராக அஷ்டோத்திரவல்லி சன்னதி இருக்குது. இந்த சதுர்வேதபுரீஸ்வரர் இது அஷ்டோத்தீஸ்வரர் பக்கத்தில்
அந்த அது பக்கத்தில் வந்து சிவகாமி அம்மன் வந்து இங்கே தெற்கு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அங்கோல கணபதி விசேஷம் மேற்கு பார்த்துருக்க கணபதி ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பிராகாரத்தில் வந்து சூரியர், சிவசூரியர், பைரவர், இங்கே வந்து இன்னும் நாகலிங்க மரம், அரச மரம் கூட இருக்குது. அரச மரத்தின் வெளியில் வந்து நாகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எல்லாம் கூட வந்து நாகத்தை பிரதிஷ்டை பண்ணி அவங்க நாகதோஷம்லாம் கூட தீர்த்து கொள்ளலாம். இப்படியே இந்த சுற்றி வந்தாக்கா நவகிரகம், பைரவர் வந்து இங்கே பெருசாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காலபைரவ அஷ்டமி வந்து ரொம்ப விமர்சையாக நடந்து கார்த்திகை மாதத்தில் வர தேய்பிறை அஷ்டமிக்கு நல்ல விசேஷமாக விஷயம்லாம் நடந்து சாஸ்திரநாம அர்ச்சனைலாம் நடக்கும். நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தேன். ரொம்ப காலமாக இந்த கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்து வரேன். இந்த கோபுரம்லாம் கட்டினது எனக்கு தெரியும். பக்கத்தில் தெப்பக்குளம் இருக்குது, அதெல்லாம் சிறப்பாக இருந்தது. இங்கெல்லாம் நீச்சல் நல்லா ஆழமாக இருக்கும். இப்போ பழுதுபட்டு போயிருக்கு. அந்த கோயில் வந்து பெருமை வாய்ந்த கோயில். பழைய மன்னர்களால் கட்டப்பட்டிருந்தது. இங்கே பெரிய பனி ஒன்று இருந்தது. இங்கேருந்து சுரங்கப்பாதை திருப்பாலம் போகிற மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். இங்கேருந்து வழி இருக்குது. இங்கே அடிக்கிற பனி திருப்பாலத்துக்கு கேட்கும். அருள்மிகு அஷ்டோத்திரவல்லி உடனுரை அருள்மிகு நூற்றெட்டீஸ்வரர் திருக்கோயில். இங்கே அஷ்டோத்திரவல்லி அம்மனுக்கு கல்யாணம் தடப்படுறவங்களுக்கு ஒரு 3 பௌர்ணமி இல்லை ஒரு 11 பௌர்ணமி வந்து ரோஜா மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணோம்னாக்கா குடிச்சாங்க கல்யாணம் கைகூடும். இது கல்யாண பரிகார ஸ்தலமாகவும் இருக்கிறது. என்னுடைய பேர் செந்தில்குமார். நான் இந்த பூர்வீகமாக இந்த சின்னத்தில் இருக்கிறேன். இந்த கோயிலில் அங்கே அடிக்கடி வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இங்கே ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சனி பிரதோஷம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க. இங்கே என்ன வேண்டி நீங்கள் வரீங்களோ கண்டிப்பாக நடக்கும். அது எனக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கிட்னியில் கல் இருந்தது. நம்ம இந்த கோயிலுக்கு வந்து நான் எல்லாத்தையும் மருந்து பார்த்தேன், ஆனால் எதுவும் செட் ஆகலை. இங்கே இருக்கிற எங்கள் அங்கோல கணபதி சாமிகிட்ட வேண்டிட்டு அவங்ககிட்ட வடமாலை சாதத்தை வேண்டிகிட்டு இருந்தேன். கரெக்டாக அது பண்ணி ஒரு 3 வாரத்துக்குள்ளே என்னுடைய எந்த ப்ராப்ளமும் இல்லை. போய் நல்லா தான் இருக்கேன் நான்.
அருள்மிகு அஷ்டோத்திரவல்லி உடனுரை அருள்மிகு நூற்றெட்டீஸ்வரர் திருக்கோயில். என் பேர் கண்ணன் என்கிற தனிகாசலம். நான் இந்த திருக்கோயிலை நிர்வாகம் பண்ணி வரேன். இந்த திருக்கோயிலுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகிறவங்க 3 பௌர்ணமிக்கு ரோஜாப்பு மாலை அணிவித்து அர்ச்சனை பண்ணி வந்தாங்க. 3வது பௌர்ணமியே கல்யாணம் கைகூடும். குழந்தை இல்லாதவங்க 3 பௌர்ணமியில் 6 பௌர்ணமிக்கு மாலை அணிவித்து இது பண்ணாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அங்கோல கணபதிக்கு நம்ம வேண்டுதல் வச்சோம்னா இந்த காரியம் நிறைவேறிச்சா அவங்களுக்கு வடமாலை சாஸ்திரம்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அந்த காரியம் நிறைவேறி நிறைய பேர் வடமாலை அணிவிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு நிறைய ஊர்களிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் திருக்கோயிலுக்கு வேண்டுதலை நிறைவேற்றின்னு போகிறாங்க. இது முன்னோர் காலத்திலிருந்து நாங்கள் இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணின்னு வரோம். அதுக்கப்புறமா இந்த கோவிலில் எல்லா விசேஷமும் நடக்குது. முதல்ல சிவராத்திரி, மகா சிவராத்திரிக்கு ஃபஸ்ட்டு காலம் சங்காபிஷேகம், 4 கால பூஜை நடக்குது. நவராத்திரியில் அம்மனுக்கு அஷ்டோத்திரவல்லி அம்மனுக்கு 9 நாளும் அபிஷேக ஆராதனை போட்டு ஒரு நாள் ஒரு அலங்காரம் பண்ணி ஊஞ்சல் சேவை நடக்குது. இவ்வாறு முனிவர்களும் வேதியர்களும் வழிபாடு செய்த பெருமையை இவ்வூரில் அருட்ஜோதி வள்ளல் ராமலிங்க வள்ளலார் தாயார் சின்னம்மையார் பிறந்த ஊர் என்றும், அருட்ஜோதி ராமலிங்க வள்ளலார் அவதரித்த பெருமை வாய்ந்த சின்ன காவணம் சிறப்பு பெற்றது.